அப்போது ஒரு 6100 கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் வந்துள்ளது என்று துபாய்க்கு சென்று வந்த பிறகு முதல்வர் அவர்கள் பேட்டியளித்தார். 10 விசா வரல இது வரைக்கும். நோபல் ஸ்டீல்ஸு, கிங்ஸ் ஹாஸ்பிட்டலு, லூலு மால், இது 3ம் சேர்த்து 6100 கோடி வருகிறது என்று. அந்த லூலு மால் எல்லாம் பற்றி இவங்களோட விஷயங்கள் எல்லாம் மக்கள் இப்போ மறந்துருப்பாங்க. நான் நினைவுபடுத்துறேன். இவங்க துட்டை தான் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரலான்ட்டு வந்தாங்க. அதாவது எப்படின்னா, இவங்க போய் இவங்க பணத்தை ஒரு 3000 கோடியை லூலு கிட்ட கொடுத்துறது. லூலு அந்த பணத்தை கொண்டு வந்து சென்னையில் லூலு மாலாக இன்வெஸ்ட் பண்ணி இதோட ரைட்ஸு, பவர் ஆஃப் அட்டர்னிலாம் இவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு லீகலாக லூலு மால்லேருந்து வருமானம் கடைசி வரைக்கும் வந்துட்டு தான் பிளான். இவங்க பணம் தான். நோபல் ஸ்டீல்ஸ் இவங்க கம்பெனி. இவங்க உறுப்பினர் நம்ம அன்பில் மகேஷ் நோபல் ஸ்டீல்ஸோட எம்ப்ளாயி. அந்த நோபல் ஸ்டீல்ஸ் இங்கே ஒரு 700 கோடி 800 கோடி முதலீடு செய்துன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுனாங்க. 10 விசா வரல. என்னன்னா, லூலு மால் கொடுக்குறதுக்காக கொண்டு போன பணத்தை விட்டுட்டார் மாப்பிள்ள. இங்கே அப்போ தான் சபரீசன் அங்கே உட்காந்து தான் 8 வாட்சோ 10 வாட்சோ வாங்கிட்டு வந்தார். அப்போ தான் அந்த வாட்ச் மேட்டர் பிரேக் பண்ணேன். அதற்கு அடுத்த ஆண்டு சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் சுற்றுப்பயணம் முதலீடுகளை ஏற்று வருகிறேன் என்று சொன்னார்கள். 10 விசா வரல. அதற்கு அடுத்து 23ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டுக்கு வந்து ஒரு 8 நாளோ 9 நாளோ சுற்றுப்பயணமாக போகிறேன் என்று சொல்லி ஸ்பெயின்லேருந்து எவன் முதலீடு பண்ணுறான். இங்கே நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பீங்காங் கம்பெனி, ரோக்கோ டைல்ஸோ ஏதோ ஒன்று, அந்த பீங்காங் கம்பெனி எடுத்துகிட்டு போய் அங்கே இந்த தமிழ் படத்துலலாம் பார்த்தோன்னா ஃபாரினர் மாதிரி காட்டுறதுக்கு ஒரு ரெகுலராக ஒரு ஃபாரினர் வச்சிருப்பாங்க, நிலைவுத்தனம் ஒருத்தர் வச்சிருப்பாங்க. இது மாதிரி அங்கே போனவொடனே அந்த ஏர்போர்ட்லேயே வந்து அங்கே ஒரு அயலக அணியை சேர்ந்தவர்னு ஒரு 2-3 வெள்ளக்காரன் வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு, இன்னொன்று இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் வராருன்னா நம்ம ஸ்பெயினில் நம்மளோட எம்பசியில் கூப்பிட்டு ஒரு ஹலோ சொல்லி ஒரு விருந்து வைப்பாங்க. அது நார்மல். அங்கே போயிட்டு வந்துட்டு ஸ்பெயின் நாட்டுக்கான இந்திய தூதர் முதல்வரை அழைத்து கௌரவித்தார். ஸ்பெயின் நாட்டு தமிழ்ச்சங்கம் கௌரவித்தது. இப்படி ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்நியாரோட அன்னி கோட்டெலாம் போட்டுட்டு இருப்பாங்க. அந்நியாரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க.